என்ன நடந்துச்சு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் பைக்ல ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது பேட்டரி எக்ஸ்ப்ளோஷன் ஆகி வெடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ட்விட்டர்ல ஒரு ட்வீட் பண்ணிருக்காரு. அது நீங்க ஏபிபி மகிஜா அப்படின்றவங்க ட்வீட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிஎம்எஃப் ஃபோன் ஒன்னு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பர்ச்சேஸ் பண்ண போன்ல வந்து பேட்டரி இப்போ வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகி வெடிச்சிருக்கு. அதுவும் இல்லாம பைக் ரைட் பண்ணிருக்கும் போதே வெடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இந்த வெடிச்சது மூலமாக பைக் வந்து அன்கண்ட்ரோல் ஆகி அதோட ஓனர் வந்து இப்போ வந்து இறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இன்னொருத்தவங்களுக்கு வந்து சப்போஸ் சீரியஸ் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் பத்தி ரெண்டு பீப்புளும் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இது எங்க நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, எங்க இருந்து போயிருக்கோம்னா கோலாப்பூர் டு சங்கிலி அப்படின்ற பகுதிக்கு அவங்க பைக் ரைடிங் பண்ணிட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த பேட்டரி எக்ஸ்ப்ளோஷன் எதிர்பாராத விதமா நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம போன் வாங்கியே கொஞ்ச நாள் ஆகுது. சிஎம் போன் ஒன்னு லான்ச் பண்ணியே கொஞ்ச நாள் ஆகுது. இந்த போன் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிச்சு. பட்ஜெட் செக்மென்ட்ல நல்லா சேல்ஸ் ஆகக்கூடிய போன்ஸ், அது மட்டும் பட்ஜெட் செக்மென்ட்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய போன்ஸ் அப்படின்றத சொன்னாங்க. இந்தியாவுல இந்த போன் கிட்டத்தட்ட 1 லட்சம் யூனிட் வந்து 3 நேரத்திலே வித்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படிப்பட்ட போன் இப்போ வந்து வெடிச்சு சிதறி இருக்கு அப்படின்றது தான் இப்போ வந்து பைக்கர்ஸ் மத்தியில மட்டும் இல்லாம எல்லாரோட ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ற மத்தியிலும் வெடிச்சது மூலமாக